பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறபடியினாலே ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தோடு கூட இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு, அதுதான் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியது. பிள்ளைகள் என்றால் சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் நமக்கு அருளுகிற நன்மைகளுக்கு நாம் சுதந்திரவாளிகள். காரணம், அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சுதந்திரவாளி என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் நமக்காக உண்டாக்கின எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள். அதை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் ராத்திரி காலத்தில் வந்து ஆண்டவரிடத்திலே பேசுகிறான். ஆண்டவரே, நீர் போதகர் என்று அறிந்திருக்கிறோம், தேவனிடத்திலிருந்து ஒருவன் வராவிட்டால் இப்படி அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றெல்லாம் அவன் சொல்லிவிட்டான். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இயேசு அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த மனிதனிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. ஜலம் என்றால் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் சுதந்திரவாளிகள். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஒவ்வொரு நாளும் திருவசனமாகிய பரிசுத்த வேத வசனமாகிய அந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வசனத்தை நான் அதிகமாய் உட்கொள்ளும் பொழுது நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையை பெற்றது மாத்திரமல்ல, உரிமையாக அப்பாவிடத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் பிள்ளை என்கிறதான உரிமை. ஒரு சுதந்திரவாளி என்கிற உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் சுதந்திரவாளி, அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எனக்குத்தான் என்று சொல்லி நாம் உரிமையாய் ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ சுதந்திரவாளி, எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் இயேசுவிடத்தில் வந்து நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உரிமையாய் கேட்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். என் அப்பாவாய் இயேசுவிடத்தில் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார். அந்த உரிமையோடு கூட இந்த நாளில எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகவே உரிமையோடு தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.